ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹமீத் எலக்ட்ரானிக்ஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணப்பட்ட ஒரு 5.1 ஆம்ப்ளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து டெக்னிக்ஸ் பிராண்டோடையது. இதுவும் அசம்பிள் ஆம்ப்ளிஃபையர் தான். வாங்க இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ஒரு ஜென்ரல் சர்வீஸ் இந்த ஆம்ப்ளிஃபையரில் பண்ணியிருக்கோம். அது என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இந்த ஆம்ப்ளிஃபையரை ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுறதுக்காக வேண்டி நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இந்த கஸ்டமர் நம்மக்கிட்ட ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய பட்ஜெட் இல்லாத காரணத்தினால அது தள்ளி போயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க ஏற்கனவே இந்த டெக்னிக்ஸ் ஆம்ப் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து கொஞ்சம் கரகரன்னு இருக்குது, சவுண்ட் எதுவும் சரியாக வரமாட்டேங்குது, அதை கொஞ்சம் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அதை எல்லாமே எடுத்து ஜென்ரல் சர்வீஸ் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது உங்களுக்கு ஒரு பதிவு போடலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாருங்கள், இது வந்து டெக்னிக்ஸ் பிராண்டோடைய 5.1 அசம்பிள் ஆம்ப்ளிஃபையர். இது வந்து பவர் சுவிட்சு. சப்புக்கு உண்டான வால்யூம் கண்ட்ரோல் வந்து கடைசியாக கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரிபிள் பேஸ் எதுக்கு உண்டானதுன்னா, ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு உண்டான ட்ரிபிள் பேஸு. இது வந்து சென்டருடைய வால்யூம் கண்ட்ரோல். இது வந்து சரௌண்டுடைய வால்யூம் கண்ட்ரோல். இது வந்து பேலன்ஸு. ஆக்சுவலி ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டில் ஏற்படக்கூடிய அந்த லெஃப்ட் ரைட்டு சிக்னல் வந்து ஏதாவது ஒரு பக்கம் கூடவோ அல்லது கம்மியாகவோ இருந்துச்சுன்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது மோஸ்ட்லி இப்போ தேவைப்படாது. ஏன் அப்படின்னா, அது பழைய டேப் ரெக்கார்டர்களில் சம்டைம்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது லெஃப்ட்டு ரைட்டில் எதுலையோ ஒன்றில் கூட்டியோ குறைச்சோ வச்சு ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அப்போ இருந்த சிச்சுவேஷனில் தேவைப்பட்டது. இப்போது இதெல்லாம் யாரும் தேவைப்படாது. ஏன்னா எல்லாமே டிஜிட்டலில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது, காப்பி ஆகுது. அப்படிங்கிறதுனால இந்த பேலன்ஸ் அப்படிங்கிறது தேவையில்லை. எனிவே நோ ப்ராப்ளம். இருந்தாலும் இவங்க வச்சுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டுடைய வால்யூம் கண்ட்ரோல். இந்த ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு உண்டான வால்யூம் கண்ட்ரோலுடைய பேஸ் ட்ரிபிள் தான் இங்கே வச்சுருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு மாஸ்டர் கண்ட்ரோல் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து செலக்டர் சுவிட்சு வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 5.1 வந்து இன்புட் செலக்டர் சுவிட்சு. இது எப்போதும் போல நமக்கு யூஎஸ்பி போர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இதுதான் இதோடைய ஃப்ரண்ட் பேஜில் இருக்கக்கூடிய வியூவு. இதில் நம்ம ஜென்ரல் சர்வீஸ்னு சொல்லி வந்தாங்க அப்படின்னா, நம்மளுக்கு பொதுவாக ஜென்ரல் சர்வீஸ் அப்படிங்கிற பட்சத்தில் என்னென்னலாம் பார்ப்போம் அப்படின்னா, முதல்ல ஆம்ப்ளிஃபையரில் ஏதாவது ஃபால்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபால்ட்டை வந்து ரெக்டிஃபை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அது இல்லாமல் பொதுவாகவே ஜென்ரல் சர்வீஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வால்யூம் கண்ட்ரோல் எல்லாம் நம்ம மாற்றுவோம். சுவிட்சஸ்ஸு, இந்த இன்புட் செலக்டர் சுவிட்சு, 5.1 சுவிட்சு, இந்த மாஸ்டர் கண்ட்ரோல்லேருந்து எல்லா வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே மாற்றிடுவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான ஆம்ப்ளிஃபையரில் வந்து 6 மாதத்துக்கு ஒருக்காவோ அல்லது 1 வருஷத்துக்கு ஒருக்காவோ அவங்க யூசேஜை பொறுத்து, அவங்க எந்த இடத்துல வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா, தூசி வந்து உள்ளே வந்து கண்ட்ரோலில் வந்து சேர்ந்துக்கிட்டே வரும். அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து சவுண்ட், அதாவது வால்யூம் கண்ட்ரோல் வந்து சரியாக வேலை செய்யாமல் போயிடும். ஒன்று கரகரன்னு வரும், இல்லைன்னா நம்ம கூட்டி குறைச்சாலும் வந்து ஆடியோ வந்து ஒன்று வராமல் சுத்தமாக வராமல் போயிடும். அப்படி இல்லைன்னா ஹை வால்யூம்லேயே நிற்கும், நம்ம குறைச்சாலும் சவுண்டு குறையாது. ஸோ அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. எதனால் அப்படின்னா, இதை நம்ம யூஸ் பண்ணும்போது உள்ள தூசி அதிகமாக வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தூசி சேர்றதுனால கண்ட்ரோலுக்கு உள்ள அந்த இடையில உள்ள அந்த மூவிங் பார்ட்ஸில் போய் என்ன ஆகும் அப்படின்னா, தூசி வந்து உள்ளே உட்காந்துரும். அதனால வேண்டி நம்ம கண்ட்ரோலை திருப்பும்போது அந்த கரகர சவுண்டு வர்றதா இருக்கட்டும், ப்ளஸ் வந்து கண்ட்ரோல் வேலையே செய்யாமல் போகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து வரும். இது நார்மலாக வந்து 6 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஆம்புக்கு வந்து லைஃப் லாங்காக அது பாட்டுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஃபால்ட்டும் வராமல். இது வந்து ஜஸ்ட் ஒரு வண்டி நம்ம சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான். எப்படி நம்ம 6 மாதத்துக்கு ஒருக்கா ஆயில், இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறோம், பிரேக் ஷூ சேஞ்ச் பண்ணுறோம், வேறு ஏதாவது சின்ன சின்ன ஃபால்ட் இருந்தால் ரெடி பண்ணுறோமோ, அதே மாதிரி இந்த மாதிரி அசம்பிள் ஆம்ப்ளிஃபையரும் நம்ம அப்பப்போ பார்த்து ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு லைஃப் லாங்காக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ப்ளஸ் இது இல்லாமல் வேறு ஏதாவது மெயினாக ஏதாவது ஃபால்ட் இருக்குது, ஏதாவது ஐசிபி இருக்குது, இல்லை கெப்பாசிட்டி வெடிச்சிருக்கு, இல்லை எனக்கு வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் வேலை செய்ய மாட்டேங்குது, இல்லை இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக எனக்கு சில்னஸ் கொஞ்சம் ஏற்றித்தாங்க, இல்லை பேஸ் கொஞ்சம் ஏற்றித்தாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஆல்ட்ரேஷன் கேட்பாங்க அப்படின்னா அதையும் நம்ம சேர்த்து பண்ணி கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக நார்மலாக நமக்கு வந்து ஜென்ரல் சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி கண்ட்ரோலு சுவிட்சஸும் எல்லாம் மாற்றி கொடுத்துருவோம். அது இல்லாமல் எக்ஸஸாக ஏதாவது ஃபால்ட் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஃபால்ட்டுக்கு எக்ஸ்ட்ராவாக சேர்த்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த 4 ஐசி போட்டிருக்காங்க. பவர் சப்ளைக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 14014 5 ஆம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 12012 அண்ட் 012 நமக்கு டேப்பிங் எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா.
இதில் வந்து ரெக்டிஃபையர் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 4 ஐசி கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்காகவும், இது சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டுக்காகவும். இந்த ஐசி பார்த்தீங்கன்னா சென்டருக்கு மட்டும் மோனோ பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதில் சப்புக்கு மட்டும் மோனோ பண்ணி கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் ஃபேன் வந்து என்றைக்குமே கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி டெக்னிக்ஸ் ஆம்பியில் பார்த்தீங்கன்னா ஃபேன் அப்படின்னு ஒன்று வரவே வராது. நம்ம எக்ஸஸாக ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஃபேன் ஆட் பண்ணால் நாய்ஸ் வருது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து மேக்ஸிமம் இதில் வந்து ஃபேன் வச்சுருக்க மாட்டாங்க. நம்ம வேணா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா இதில் ஹீட் சிங் நல்லா ஹெவியான ஹீட் சிங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் ஐசி வந்து சூடானாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு ஐசி போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மேக்ஸிமம் இருக்காது. மேற்கொண்டு இவங்க யூஸ் பண்ணுறது வந்து 14 வோல்ட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க, 14 வோல்ட் யூஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து அந்தளவுக்கு பெரிய ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது. ஓகேங்களா? 12 வோல்ட்டு இந்த 14 வோல்ட்லலாம் ஐசி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் மேக்ஸிமம் வராது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகேவா? ஸோ அவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ப்ரோலாஜிக் போர்டு இது எல்லாமே இந்த போர்டுலேயே வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வந்துடும். ஸோ அதனால் நம்ம மாற்றணும், கண்ட்ரோல் மாற்றணும், ஏதாவது ஒரு கண்ட்ரோல் நம்ம மாற்றணும் அப்படின்னா கூட ஃபுல்லாக நம்ம ஃப்ரண்ட் பேனலில் வந்து டோட்டலாக ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த நாபெலாம் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இங்கே வரக்கூடிய இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாத்தையும் நம்ம மாற்ற முடியும். ஈவன் ஒரு கண்ட்ரோல் நம்ம மாற்றணும்னு ஆசைப்பட்டால் கூட எல்லாத்தையும் கலட்டி தான் ஆகணும். கலட்டிட்டு இந்த போர்டையும் தனியாக நம்ம கலட்டி எடுத்ததுக்கப்புறம் தான் இதை வந்து டீசால்ட்ரிங் பண்ணி அகைன் வேறு கண்ட்ரோல் போட்டு நம்ம சால்ட்ரிங் பண்ண முடியும். ஓகேவா? இது வந்து செலக்டர் சுவிட்சு. இது வந்து நமக்கு 5.1 2.1 செலக்ட் பண்ணக்கூடிய அந்த சுவிட்சிங் போர்டு ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக ஒரு 5.1 ஆம்ப்ளிஃபையர் இவங்க இப்படி தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒயரிங்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் கனமான ஒயர், நல்ல ஒயர் தான் போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஹம்மிங் வராது. ப்ளஸ் வந்து சிக்னல் வந்து லாஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்காது. நல்லா கேட்குறதுக்கு ஒரு பட்ஜெட்டில் ஒரு நீட்டாக நல்ல குவாலிட்டியான ஆம்ப் வாங்கினா தாராளமாக அது வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், தப்பு கிடையாது. சரிப்பா, இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர் நீங்கள் ரெடி பண்ணி கொடுப்பீங்களா? தாராளமாக நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். இதே மாதிரி அசம்பிள் ஆம்ப்ளிஃபையர் நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்பீங்களா? தாராளமாக நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணி வேணும், ஜென்ரல் சர்வீஸ் பண்ணணும், இல்லை ஏதாவது ஃபால்ட்டுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதில் எந்த மாதிரியான ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணனா பக்காவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நீங்கள் 6 இன்ச் யூஸ் பண்ணலாம். 8 இன்ச் சப்வூஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா பக்காவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு 6 இன்ச்சு ஊஃபர் யூஸ் பண்ணுங்கள். வித் பேஸ் ட்ரிபிளோடு நமக்கு வரும்போது சில்னஸ்க்கு வந்து நம்ம டியூட்டர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். 6 இன்ச் யூஸ் பண்ணுங்கள். சென்டருக்கு வந்து சிங்கிள் 6 இன்ச் யூஸ் பண்ணுங்கள். ஒரு 6 இன்ச்சு ஸ்பீக்கர் போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். சரௌண்டுக்கும் நமக்கு 6 இன்ச் போட்டுக்கலாம். சப்புக்கு மட்டும் நம்ம 8 இன்ச் சப்வூஃபர் போடுங்க. இதோட மேட்சிங் வந்து ஓரளவுக்கு பக்காவாக இருக்கும். கண்ட்ரோல் எல்லாமே நம்ம மாற்றிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மாஸ்டர் கண்ட்ரோல் ஆகட்டும், இந்த மற்ற கண்ட்ரோல் இண்டிவிஜுவல் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நம்ம வந்து மாற்றி சர்வீஸ் பண்ணியாச்சு. சுவிட்சஸும் மாற்றியாச்சு. பாருங்கள், அதோடைய கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே தான் கிடக்கும். இது மாஸ்டர் கண்ட்ரோலு, மற்ற கண்ட்ரோல்ஸு எல்லாமே நம்ம மாற்றிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பக்காவாக ஆகிடுச்சு செட்டு. ஸோ கஸ்டமர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சென்டரில் வந்து எனக்கு ஐசி போயிடுச்சு, எனக்கு வால்யூம் வரமாட்டேங்குது, ரொம்ப இறையுது, சவுண்டே வைக்க முடியல, கரன்னு இருக்குது, ஸோ ஐசி ஃபால்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மொத்தமாக ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் எல்லாம் மாற்றி பார்த்தாச்சு. கண்ட்ரோல் மாற்றி பார்த்ததுக்கப்புறமும் சென்டரில் சேம் அவங்க அதே சொன்ன கம்ப்ளைண்ட் அப்படியே தான் இருந்தது. ஸோ ஐசி நம்ம செக் பண்ணி பார்த்தோம். இதுதான் சென்டருக்கு உண்டான ஐசி. நம்ம செக் பண்ணி பார்த்தோம். ஐசியில் எந்த ஃபால்ட்டும் இல்லை, நல்லா தான் இருந்தது. ஐசி மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் நம்ம ப்ரீ செக்ஷனுக்கு வந்து நம்ம பார்த்ததில் என்ன ஃபால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீசெட் வந்து நமக்கு ஃபால்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த ப்ரீசெட்டில் வந்து தூசி அடைஞ்சு அதுவும் சரியில்லாமல் இருந்தது. அதையும் நம்ம எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ப்ரீசெட் போட்டு செட் பண்ணிட்டோம். இப்போது சென்டர் ஸ்பீக்கர் வந்து பக்காவாக வேலை செய்யுது. ஆடியோ கிளாரிட்டியாக பக்காவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இதில் வந்து ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் வரும். ஃபால்ட்டு மேக்ஸிமம் வராது. அப்படி வந்ததுனாலும் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நான் பண்ணித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இது ஒரு வீடியோவாக உங்களுக்கு போடலான்னு ஒரு யோசனை. ஜென்ரல் சர்வீஸ் நிறையவே பண்ணி வந்துட்டுருக்கோம். நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் நமக்கு ஜென்ரல் சர்வீஸ் எடுத்து கொடுக்குறீங்க. ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுறதுக்காகவும் ஃபால்ட் ரெடி பண்ணுறதுக்காகவும் நிறைய கஸ்டமர்ஸ் நமக்கு வந்து ஆம்பிளிஃபயர்ஸ் எல்லாமே கொடுக்குறீங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு ரொம்பவே நன்றி, மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் மேலும் இந்த மாதிரி நம்ம நல்லபடியாக ரெடி பண்ணி கொடுக்கணும். அதற்கு உங்கள் சப்போர்ட் ரொம்பவே தேவை. இது மாதிரி சர்வீஸ் பண்ணணும், ரெடி பண்ணணும், இல்லை புதுசாகவே ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ணணுனாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.